வாட் இஸ் மசாலா பாண்ட்? மசாலா பாண்ட் பத்தி இங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா பாண்ட் பத்தி நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மசாலா பாண்ட்ஸ்னா என்னன்னு தெரிய முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து இருக்கு, ஏன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ என்னுடைய கம்பெனி இருக்குன்னு வைங்க. நான் வந்து என்ன பண்றேன், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னுடைய கம்பெனியோட ஷேரை வந்து லிஸ்ட் பண்றேன். நேஷனல் ஸ்டாக் என்னோட கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து என்ன பண்றேன், நான் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன். யார்கிட்ட இருந்து? பப்ளிக் கிட்ட இருந்து நான் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன். அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அல்லது பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி நான் வந்து என்ன பண்றேன், பப்ளிக் கிட்ட இருந்து நான் வந்து என்ன பண்றேன், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ நான் வந்து என்னுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து நான் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன். கரெக்டா? பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்காம மக்கள் கிட்ட இருந்து டைரக்டா நான் வந்து என்ன பண்றேன், அவங்கள்ட்ட இருந்து காசு வந்து கடனும் வாங்குவேன், அதே டைமிங்ல அவங்கள இன்வெஸ்ட் பண்ணவும் வைப்பேன். இதில் வந்து கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா நான் வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம், ஷேர் வந்து நான் என்ன பண்ணலாம், நான் வந்து செல் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா பப்ளிக் வந்து என்ன ஆவாங்க, என் கம்பெனியில் வந்து இன்வெஸ்டராக மாறிடுவாங்க, அவங்களும் ஒரு இன்வெஸ்டராக இருப்பாங்க. ஸோ எனக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், பாண்ட் இஷ்யூ பண்ணியும் பப்ளிக் இருந்து நான் வந்து என்ன பண்ணலாம், என் கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியும் பப்ளிக் இருந்து என் கம்பெனிக்கு வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணா பப்ளிக் வந்து என்ன ஆவாங்க, இன்வெஸ்டர் ஆவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக என் கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ நான் வந்து என்ன பண்ணணும், என்னுடைய ப்ராஃபிட்டோட ஷேரிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அத்தனை அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் ஷேரிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். பட் ஆனால் பாண்ட் இஷ்யூ பண்ணி வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் இருந்து கடன் வாங்கலாம். அதுக்கு வந்து பாண்ட், அதாவது கடன் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து நான் வந்து கடன் வந்து ரைஸ் பண்றேன்னா, நான் அவங்க எனக்கு இன்வெஸ்டர் கிடையாது, பட் ஆனால் கடன் கொடுத்துருக்காங்க, நான் வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட திருப்பி வந்து ரீபே பண்ணணும். பட் இது எல்லாமே இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம், நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அல்லது கடன் வந்து வாங்கலாம். சரி, ரைட். பட் இது இஷ்யூ பண்றது எல்லாமே, இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறாங்களே, இது எல்லாமே ருப்பி பாண்ட்ஸ். இந்தியன் ருப்பில தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவேன். இந்தியன் ரூபாயில தான், ஏன்னா இந்தியன் கம்பெனி தானே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் நான் வந்து கடன் வாங்குறேன் காசு. கரெக்ட் தானே? அதனால நான் வந்து ருப்பி பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ருப்பி பாண்ட்ஸ் மூலமா தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நான் வந்து கடன் வாங்குவேன். பட் இங்க நீங்க இன்னொரு விஷயம் வந்து தெரியணும். இதே என்னுடைய கம்பெனி, அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அதே எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, என்னுடைய கம்பெனி ஏன்னு சொல்லிட்டு அதே கம்பெனி இப்போ வந்து என்ன பண்ணலன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களுடைய கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணல. எங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னுடைய கம்பெனியை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் பண்ணி லண்டன்ல இருக்கக்கூடிய, அதாவது அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தானே, அவங்கள்ட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்கள்ட்ட வந்து நான் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுவேன். லிஸ்ட் பண்ணி என் கம்பெனிக்கு ஃபண்ட் வந்து காசு வந்து கடன் வாங்குவேன். கரெக்டா? என் கம்பெனிக்கு வந்து வரும். பட் ஆனால் அப்படி நான் கடன் வாங்கணும்னா நான் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட் வந்து என்னன்னா டாலர் பாண்ட்ஸ், அல்லது இப்போ வந்து பிரிட்டன்ல இஷ்யூ பண்ணனா அல்லது யூரோ பாண்ட்ஸ், அவங்க கரன்சியில். என்னால் வந்து என்ன செய்ய முடியாது, ருப்பியில் வந்து என்ன செய்ய முடியாது, பாண்ட் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. இந்தியாவில் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து ருப்பி பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ருப்பிலே வந்து என்ன, இந்தியன் ருப்பிலே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் வெளிநாட்டில் வந்து என்ன செய்ய முடியாது, என்னுடைய கம்பெனி, அதே கம்பெனி எனக்கு வந்து வெளிநாட்டிலேயும் பிரான்ச் வந்து இருக்கு. ஓகேவா? வெளிநாட்டிலே நான் வந்து என்ன பண்ணேன், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியை லிஸ்ட் பண்ணி நான் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன்னா, என்னால் டாலர்ஸ் அல்லது வெளிநாட்டில் அந்த கண்ட்ரியில் என்ன கரன்சியோ அந்த கரன்சியில் தான் என்னால் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் டாலர் பாண்ட்ஸ், மேக்ஸிமம் டாலர்ஸில் தான் ரைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சப்போஸ் வெளிநாட்டிலையும் நான் வந்து என்ன பண்ணேன், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நான் வந்து ருப்பி பாண்ட்ஸ், லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து ருப்பி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி நான் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பில வந்து ஃபண்ட் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணனா, ஃபண்ட் ரைஸ் பண்ணனா, அந்த பாண்டுக்கு பேர் வந்து என்னதுன்னா மசாலா பாண்ட். அப்போ மசாலா பாண்டுங்கிறது வந்து என்னது, ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ். இட் இஸ் a debt instrument issued by an Indian entity, Indian company in foreign market. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து காசு வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன், டு ரைஸ் மணி இன் இந்தியன் கரன்சி. லண்டன்ல நான் யூசுவலா வந்து காசு வந்து நான் ரைஸ் ஃபண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் வந்து நான் புல் பண்ணணும்னா டாலர்ஸ்ல தான் என்னால் காசு வந்து கடன் வாங்க முடியும். ஸோ டாலர்ஸ்க்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு பாண்ட்ல நான் வந்து எழுதி கொடுக்குறேன். ஓகேவா? பட் ஆனால் லண்டன்லையும் நான் வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நான் வந்து ருப்பியில வந்து நான் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றேன்னா, ருப்பியில வந்து நான் வந்து கடன் வாங்குறேன்னா, அப்படி கடன் வாங்குறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து என்னதுன்னா மசாலா பாண்ட்ஸ். ஸோ இந்த மசாலா பாண்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்காக தான் இந்த மசாலா பாண்ட்ஸை ரைஸ் பண்ணி, மசாலா பாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் மார்க்கெட்டில் இந்தியன் ருப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் பண்ணுவாங்க, ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ
It is a debt instrument issued by an Indian entity in foreign market to raise money in Indian currency. Foreign marketல இந்தியன் கரன்சியில் நான் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நார்மலாக டாலர் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து என்னது மசாலா பாண்ட். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டாலர்ஸ் ஆர் லோக்கல் டினாமினேஷன், அந்த கண்ட்ரிலேயே வந்து வேற கரன்சி வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டினாமினேஷன்ஸில் என்னுடைய பாண்டை வந்து நான் வந்து பாண்டு யூஸ் பண்ணி நான் மக்கள்கிட்ட வந்து காசு கடன் வாங்குறது பதிலாக ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் வந்து நான் அந்த கண்ட்ரிலேயே வந்து எல்லாம் ஃபாரின் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் வந்து ருப்பிலே வந்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கலாம். அவங்கள்ட்ட வந்து நான் வந்து காசு வந்து கடன் வாங்கலாம். ஸோ இதுதான் மசாலா பாண்ட்ஸ். ஸோ மசாலா பாண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியாது. எங்கே ட்ரேட் பண்ண முடியும்னா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இந்தியாலையும் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ண முடியாது. இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கே வந்து என்ன செய்ய முடியும், மசாலா பாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனிஸ் வந்து என்ன செய்ய முடியும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பியில் வந்து என்ன செய்ய முடியும், ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ண முடியும், ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இந்தியா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்தியா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க, 2017 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி தான். இந்த இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு வராங்கன்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ குஜராத்தில் ஓப்பன் பண்ண இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டரில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்க ட்ரேடிங் பண்றது, அவங்களுடைய ஷேர்ஸை வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழிவா வந்து என்ன பண்ணுவாங்க, இது மூலமா ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஃபாரின் கம்பெனிஸும் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் அவங்க வந்து என்ன செய்ய முடியும், ட்ரேட் வந்து பண்ண முடியும். அல்லது இந்தியன் கம்பெனிஸும் ஃபாரின் மார்க்கெட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண நம்மளுடைய ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ண முடியாது. நம்ம எங்கே தான் செல் பண்ண முடியும், நம்ம வந்து நம்ம ஷேரை வந்து எங்கே லிஸ்ட் பண்ண முடியும், நம்மளால லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கே லிஸ்ட் பண்ணலாம். இந்தியாலேயும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த மசாலா பாண்ட்ஸ், இந்த மசாலா பாண்ட்ஸ் அதாவது ருப்பி டினாமினேட்டட் மசாலா பாண்ட்ஸ், அதுதான் ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபாரின் மார்க்கெட்லயும் ஃபாரின் கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி இந்தியன் ருப்பிலே ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்தியாலையும் அப்படி இந்தியாவில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்தியா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்து என்ன பண்ணலாம், இந்தியன் கம்பெனிஸ் மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பியில் வந்து ஃபண்ட் வந்து என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? கடன் வாங்கலாம். ஸோ இதுதான் மசாலா பாண்ட். சரி. ஸோ சார் ப்ரீவியஸாக வந்து அப்படி இந்தியன் கம்பெனிஸ் யாராவது மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்களான்னு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, பப்ளிக் செக்டர் என்டிட்டிஸே பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அதுக்கடுத்து பிரைவேட் பேங்கான HDFC பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களும் ஃபண்ட் வந்து இந்தியன் ருப்பியில் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2019 பார்த்தீங்கன்னா கேரளா தான். சரி, இந்தியன் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே ரைட், HDFC பேங்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க, மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்களா சார், மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. யாருன்னா கேரளா ஸ்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு இஷ்யூ மசாலா பாண்ட்ஸ் ஒர்த் ரூபீஸ் 2150 crore. மசாலா பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது மசாலா பாண்ட்ஸை ஃபாரின் மார்க்கெட்டில் மசாலா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ருப்பியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா 2150 crore rupees வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேரளா ஸ்டேட் வந்து மசாலா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இந்த காசு எல்லாமே மசாலா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறீங்க, காசு வந்து பாரோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை எதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்பஸ்க்கு மட்டும்தான். ரோடு லே பண்ணுறது, ரயில்வே லைன் லே பண்ணுறது, பிரிட்ஜஸ் லே பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மசாலா பாண்ட்ஸ்.